பிரைஸ் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு சாப்டர் 7 வேர்சஸ் 24 இருந்துங்க. நான் படிக்கட்டுமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமேன். இயேசு என்கிற கன்மலையின் மேல் அந்த வீடு அஸ்திபாரம் போட்டிருந்தது. ஆமேன். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நாம் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாமும் இயேசு என்கிற கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டின வீட்டுக்கு சமமாயிருப்போம். இந்த வசனத்தை கேட்காவிட்டால் எப்படி இருக்குமாம்? இயேசு என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவின் நாமத்தினாலே நாம் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். இயேசு என்கிற கன்மலையின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இயேசு நம்மை ஒப்பிடுவார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.